प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தியான யோகம் அப்படிங்கிற அத்தியாயம் அபியாச யோகம்னு கூட பேர் சொல்லியிருக்கு. இதுக்கு ஏன்னா எப்படி அபியாசம் செய்ய வேண்டும், அபியாசம்னா பயிற்சி, எப்படி தியான பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் சுட்டி காட்டுகிறது என்பதனால் இதற்கு அபியாச யோகம் அப்படின்னு பெயர். இந்த அபியாச யோகத்திலே, இந்த தியான யோகம்ங்கிற அத்தியாயத்திலே ஆச்சாரியர் ஒரு யோகி அடையக்கூடிய பலனை பற்றி சொல்கிறார். ஒரு மனிதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய இறைத்தன்மையை, தான் இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலையை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எப்போதுமே அந்த இறைவு தத்துவத்துடன் ஒன்றாகத்தான் இருக்கோம். நமக்கு மறந்து போயிருக்கு, தெரியாமல் இருக்கு. அது தெரியாமல் இருப்பதற்கு காரணம் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் நிவர்த்தியாக வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையின் நோக்கம். அப்படி யாருக்கெல்லாம் அப்படி அஞ்ஞானம் நிவர்த்தி அடைந்து விட்டதோ அவர்கள் தங்களை அந்த இறைவனுடன் ஒன்றாக கருதுகின்றார்கள், அனுபவபூர்வமாக உணர்கிறார்கள். அவர்கள் எப்படி உணர்கிறார்கள்ங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி உணர்வதனால் என்ன பலன் ஏற்படுகிறதுங்கிறதையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுதான் இந்த இடத்துல 30வது ஸ்லோகத்தில் சொல்றார், ஏதஸ்ய ஆத்ம ஏகத்வ தர்ஷனஸ்ய ஃபலம் உச்சியதே அப்படின்னு. இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்று, ஆத்மா என்பது அந்த பரமாத்மாவுடன் வேறற்றது என்று ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானேயானால் அதனால் என்ன கிடைக்கிறது ஒருவனுக்கு அப்படிங்கிறத சொல்றாரு இங்க. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. இது நம்ம போன வாரமே பார்த்தோம். அதை கொஞ்சம் திரும்பவும் ஒரு சுருக்கமாக இன்னும் ஒரு முறை பார்த்து விடுவோம். இங்கே யோமாம் பஷ்யதி சர்வத்ர, என்னை யார் எல்லா இடங்களிலும் பார்க்கிறார்களோ, சர்வம் ச மயி பஷ்யதி, எல்லாவற்றையும் என்னில் காண்கிறார்களோ, தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி, அவரை நான் அழிப்பதில்லை, சச்சமே ந பிரணஷ்யதி, அவனும் என்னை அழிப்பதில்லை. எந்த யோகியானவன் என்னை எல்லோரிடத்திலும் எல்லா இடங்களிலும் காண்கிறானோ, எல்லாவற்றையும் என்னில் காண்கிறானோ, அந்த யோகியை நான் அழிப்பதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். யோமாம் பஷ்யதி சர்வத்ர, எந்த யோகி என்னை எல்லா இடங்களிலும் காண்கிறானோ, யோ மாம் பஷ்யதி, மாம்னா என்னைன்னு அர்த்தம். எந்த இடத்துல கிருஷ்ணர் இந்த இடத்துல என்னைன்னு குறிப்பிடுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் ஆத்மாவை குறிக்கிறார் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்க முன்னாடியே. அதனால இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதியிருக்கிறீங்க, யோ மாம் பஷ்யதி, மாம்ங்கிறதுக்கு ஆச்சாரியர் எழுதுறார் வாசுதேவம், வாசுதேவனை எல்லா இடங்களிலும் காண்கிறார்களோ. வாசுதேவன் சர்வஸ்ய ஆத்மானம், எல்லோருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை, பரமாத்மாவை யார் எல்லா இடங்களிலும் காண்கிறாரோ, இருப்பதெல்லாம் பரமேஸ்வரனே அப்படின்னு யார் காண்கிறார்களோ, மற்றவையாக எதெல்லாம் தென்படுகின்றதோ அவையெல்லாம் அந்த பரமேஸ்வரனை விட வேறற்றது
என்று யார் காண்கிறார்? சர்வம் ச மயி பஷ்யதி, எல்லாவற்றையும் கூட அந்த ஆத்மாவிலேயே இருப்பதாக காண்கிறார்களோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சர்வம் ச பிரம்மாதி பூதஜாத்தம் மயி சர்வாத்மனி பஷ்யதி அப்படிங்கிறார். அப்போ எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே ஆத்மாவாக அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய ஆத்மைக்கத்துவ தர்ஷினகா, அப்படிப்பட்ட மனிதரை, அப்படிப்பட்ட யோகியை அகம் ந பிரணஷ்யாமி, இறைவனான நான், ஈஸ்வரனாகிய நான், அகம் ந பிரணஷ்யாமி, அவரை அழிப்பதில்லை. அழிப்பதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போது இறைவனிடம் இந்த உலகத்தை உலகமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ இந்த இது இருப்பவற்றையெல்லாம் உலகமாக நாம் பார்க்கின்றோம் என்றால் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம் அர்த்தம். இருப்பவற்றை எல்லாம் அந்த உண்மையான பிரம்மமாக நாம் காணும் பொழுது அதுதான் உண்மையான பார்வை. அப்படி உண்மையான கண்ணோட்டம், உண்மையான பார்வை, அந்த உண்மையான பார்வையை ஒருவன் பெற்றுவிட்டானே ஆனால் அதன் பிறகு அவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் கிடையாது. பிறப்பு இறப்பற்ற நிலையை ஒருவன் அடைந்து விடுகிறான். அப்படி அந்த ஒரு எல்லாவற்றையும் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் சொல்லியிருக்கு இல்லையா, இருப்பதையெல்லாம் இறைவனாக பாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அப்படி பார்க்காதவன் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்துக் கொள்கிறான், இறக்கிறான், பிறக்கிறான், இறக்கிறான், பிறக்கிறான். அப்போ அவனுக்கு நாசமும் உற்பத்தியும் மாறி மாறி ஏற்படுகின்றன. அதுதான் இந்த இடத்த சொல்றார். அப்படி யோகி, எந்த யோகி எல்லாவற்றையும் அந்த இறைவனாக கண்டுவிட்டானோ அவனுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவனிடமிருந்து நான் மறைந்து போவதில்லை. இந்த ஆத்ம தரிசனம் என்று எதை பெற்றானோ அந்த ஆத்ம தரிசனம் அவனை விட்டு அகல்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி ஆத்ம தரிசனம் அகல்கிறது அப்படிங்கிறது தான் அழிக்கிறதுன்னு பெயர். ந பிரணஷ்யாமி அப்படின்னு நான் அவனை அழிப்பதில்லை, அந்த ஆத்ம தரிசனம் அவனை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ந பிரணஷ்யாமி ந பரோக்ஷதாம் கமிஷ்யாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன்தான் வித்வான், அவன்தான் உயர்ந்த பண்டிதன். பண்டிதர் அப்படின்னாக்க யாருடைய மனம் எப்போதும் ஆத்மாவில் லயித்து கொண்டிருக்கிறதோ, ஆத்மாவிலேயே நிலை பெற்று நிற்கிறதோ அவன்தான் பண்டிதன், அவன்தான் வித்வான். அதனால இங்க சொல்றார், சச்சமேன பிரணஷ்யதி, அவனும் என்னை அழிப்பதில்லை, அவனும் என்னிடமிருந்து தன்னுடைய மனதை நீக்குவதில்லைன்னு அர்த்தம். என்னை அவன் மறந்து போவதில்லை, நான் அவனை மறந்து போவதில்லை அப்படிங்கிறார். சச்ச வித்வான் மம வாசுதேவஸ்ய ந பிரணஷ்யதி ந பரோக்ஷி பவதி. என்னையே எப்பொழுதும் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், நானும் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அவனுடைய பார்வையிலிருந்து நான் நகர்வதில்லை. ஒரு முறை ஒருவனுக்கு ஒரு ஆத்ம தரிசனம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் மற்ற உபனிஷத்துலாம் சொல்லியிருக்கு சக்ருத் விபாதி அப்படின்னு. ஒரு முறை தான் அந்த ஆத்ம தரிசனம் கிடைக்குமா, ரெண்டாவது தடவை கிடைக்காது. ஏன் அப்படின்னா ரெண்டாவது தடவை போனா தானே, முதல் தடவை கிடைச்சது போகவே போகாது. அப்படிப்பட்டது அந்த ஆத்ம தரிசனம். ஒரு முறை வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆத்ம தரிசனம் போகவே போகாது. அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தரிசனத்தை அவன் எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த யோகியுடைய மனதிலிருந்து ஆத்ம தரிசனம் நகர்வதில்லை. அதே போன்று அந்த ஆத்மாவாக பரமாத்மாவும் அந்த யோகியை விட்டு நகர்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். சச்சமேன பிரணஷ்யதி அப்படின்னு. இந்த இரண்டு விதமாகவும் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். தஸ்ய ச மம ச ஏகாத்மகத்வாத். அந்த யோகியும் யோகியாகிய ஜீவனும் நானாகிய பரமாத்மாவும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டார். தஸ்யச்ச மமச்ச ஏகாத்மகத்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல தான் அந்த மகா வாக்கியம் வந்துடுது. ஸ்வாத்மாஹி நாம ஆத்மனஹா பிரிய ஏவ பவதி யஸ்மாத் ச அகம் ஏவ சர்வாத்மைக்கத்வதர்ஷி அப்படிங்கிறார். அந்த ஆத்மா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எல்லோருக்கும் பிரியமானது. அந்த எல்லோருக்கும் பிரியமான அந்த ஆத்மாதான் நான், அகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் சர்வாத்மைக்கத்வதர்ஷி அப்படின்னு சொல்றார். அந்த யோகி அந்த
யோகி எல்லாமாக அந்த ஆத்மாவை, தன்னுடைய ஆத்மாவையே எல்லாமாக காண்கிறான். அதனால அந்த ஆத்மாவிலேயே லயித்து ஆத்மாவிலேயே நின்று விடுகிறான், ஆத்மாவை விட்டு வெளியே வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதா சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. இப்போ போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த வரையிலும் அந்த ஆத்மாவை கண்ட ஒரு யோகி, எல்லா இடத்திலும் ஆத்மாவை கண்ட யோகி, அந்த எல்லாவற்றையும் ஆத்மாவில் கண்ட யோகி, அவனுக்கு தான் சம்யக் தர்ஷின்னு பெயர், அவனுக்கு தான் வித்வான் அப்படின்னு பெயர், பண்டிதன் பெயர், நல்ல ஞானம் பெற்றவன் அவன் அப்படின்னு பெயர். அதுதான் சம்யக் ஞானம்னு பெயர், சம்யக் தர்ஷனம்னு பெயர். அப்படி சம்யக் தர்ஷனம் பெற்ற அந்த யோகி, அதே முன்னாடி சொன்னதையே இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லி அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அப்படி ஒரு தரிசனம் கிடைத்ததுனால், ஒரு ஞானம் கிடைத்து விட்டால் ஒரு பலன் இருக்க வேண்டும். ஏன்னா பலனை பார்த்து சில பேர் அதற்காக வர வேண்டும் இல்லையா? இப்படி ஒரு பலன் கிடைக்க போறதுன்னு ஒருவனுக்கு தெரிந்தால் அவர்களும் அந்த பலனை அடைய விரும்புபவர்களும் உள்ளே வருவார்கள். அதனால பலன் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அந்த பலனை பற்றியும் சொல்ல போறார். அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது, மீண்டும் பிறவா நிலையை அவன் அடையப் போகிறான்ங்கிறது இந்த இடத்துல சொல்ல போறார். சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சர்வபூதஸ்திதம் யோ மாம், எந்த யோகி என்னை எப்போதும் ஆராதிக்கிறானோ அப்படிங்கிறார். என்னை அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார். எப்படிப்பட்ட நான் அப்படின்னு சொல்லும்போது சர்வபூதஸ்திதம் அப்படிங்கிறார். எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய என்னை, எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடியவர் அப்படின்னாலே தெரியறது அது பரமாத்மா அப்படின்னு. எல்லோரிலும் இப்போ ஒவ்வொரு பல ஜீவன்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜீவன்கள். அந்த கோடிக்கணக்கான ஜீவன்களிலும் இருக்கக்கூடிய பரமாத்மா ஒருவரே. அது எப்படி இருக்க முடியும்? இத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருக்கும்போது எப்படி ஒரே ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு தான் அத்வைதத்தில் ஒரு உதாரணம் சொல்லக்கூடியது வழக்கம். பானைகள் இருக்கின்றன, பல பானைகள் இருக்கின்றன, பானைகளிலே தண்ணீர் இருக்கிறது. அந்த அத்தனை தண்ணீரிலும் மேலே இருக்கக்கூடிய ஒரே சூரியன் பிரதிபிம்பிக்கிறது. பிரதிபிம்பம் அதில் தோன்றுகிறது. எல்லா பானைகளிலும் அந்த சூரியன் இருப்பது போன்று தோன்றுகிறது இல்லையா? அப்போ எல்லா பானைகளில் எவ்வளவு சூரியன் இருக்கு? இருக்கக்கூடியது ஒரே சூரியன் எல்லாவற்றிலும் இருப்பது போன்று தோன்றுகிறது. அதே போன்று இந்த இத்தனை உயிரினங்கள் இருப்பது போன்று தோன்றினாலும் கூட ஒரே ஒரு ஆத்மா இருந்து கொண்டு எல்லாவற்றிலும் பிரதிபிம்பமாக மனம் என்ற ஒரு தண்ணீரில் பிரதிபிம்பிக்கின்றது. அதுதான் வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அப்போ இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது ஒன்று தான். அந்த இருக்கக்கூடிய ஒரே ஆத்மாவா பரமாத்மா எல்லா உயிரினங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்படி எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மாவுடன் ஏகத்துவமாஸ்திதா அப்படிங்கிறார். யார் ஒருவன் தன்னை ஒன்றுபடுத்தி காண்கிறானோ அப்படின்னு அர்த்தம். எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய பரமாத்மாவுடன் தன்னை வேறற்றவனாக யார் காண்கிறானோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பரமாத்மா அப்படின்னு சொன்ன உடனேயே இறைவன் தெரிஞ்சு போச்சு. தன்னை அப்படின்னு சொன்ன உடனே ஜீவாத்மான்னு தெரிஞ்சு போச்சு. ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவாக எப்பொழுது உணர்ந்து விட்டானோ அதுதான் மோட்சம். தத்துவமசிங்கிற வாக்கியம் என்ன சொல்லி கொடுக்கிறது? ஜீவனாக யார் இருக்கிறானோ அந்த ஜீவன் அந்த பரமாத்மாவாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. யாருக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு விட்டதோ அதுதான் உண்மையான ஞானம். அப்படிப்பட்ட ஞானியை பற்றி இங்கே பேசுகிறது. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்தி ஏகத்வமாஸ்திதா.
எல்லா உயிரினங்களிலும் பரமாத்மா நீக்கவர் அறிந்திருக்கும் பரமாத்மாவுடன் தன்னை ஒருமைப்படுத்தி பார்ப்பவன் யார் இருக்கிறானோ அவன் சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே அப்படிங்கிறார். அந்த யோகி அப்படிப்பட்டவன் தான் யோகி, ஞானி, முக்த புருஷன். அவன் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அவன் என்னில் எப்போதும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். மோட்சத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்றார். சர்வதா அப்படின்னாக்க சர்வ பிரகாரைகி அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வ பிரகாரைகி வர்த்தமானஹா அப்பி, சர்வதா வர்த்தமானோப்பி அப்படின்னு சர்வ பிரகாரைகி வர்த்தமானஹா அப்பி. அந்த யோகி சமயக் தர்ஷி என்ற யோகி, சமயக் ஞானம்னாக்க நல்ல ஞானம், உயர்ந்த ஞானம் பெற்றவன் அர்த்தம். சமயக் தரிசனம் பெற்றவன் அந்த யோகியானவன் சயோகி மயி வர்த்ததே, அந்த யோகி என்னில் நிலை பெற்று நிற்கிறான் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். அதனால மயி வைஷ்ணவே பரமே பதே வர்த்ததே. பரமம் பதம் என்று எது சொல்லப்பட்டதோ வைஷ்ணவம் பதம், அந்த பரமபதத்திலே அவன் நிலை பெற்றவனாக நித்தியமுக்தனாக நிலை பெற்று நிற்கிறான். வர்த்ததே நித்தியமுக்தஹா ஏவ சஹா ந மோக்ஷம் பிரதி கேனச்சித் பிரதிபத்தியதே இத்யர்த்தஹ. அவனுக்கு மோக்ஷம் என்பது தடையே படாது, எப்போதும் அவன் மோட்சத்தில் இருந்து விடுவான். அந்த யார் ஒருவன் எல்லாவற்றிலும் அந்த இறைவனை கண்டுவிட்டானோ, அந்த இறைவனை தன்னுடன், அந்த இறைவனிடம் இருந்து தன்னை வேறற்றவனாக யார் கண்டுவிட்டானோ, அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கு எப்போதும் மோக்ஷம் அப்படிங்கிற கட்டோபனிஷத்தில் இருக்கு. இதே அந்த வைஷ்ணவம் பதம் அப்படிங்கிற சொல்றது கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கு. விஜயான சாரத்திர் எஸ்து மனஃப் பிரகிரகவான் நரகா சோத்வனஃப் பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு, விஷ்ணுவின் பரமம் பதம் என்று சொல்லியிருக்கு. அந்த யோகியானவன் சம்சாரத்திற்கு அக்கறையை அடைகிறான். அத்வனகா பாரமாப்னோதி அப்படின்னு சொல்றார். சம்சார கடல் இருக்கிறது, சம்சார கதி, சம்சார கடல், அந்த கடலுக்கு அக்கறையை அவன் அடைந்து விடுகிறான். அந்த கரைன்னு மீண்டும் பிறவாத பிறப்பிறப்பற்ற நிலையை அடைந்து விடுகிறான் அவன். சம்சார கதேஹே பாரம் அதிகந்தவ்யம் இத்யேதத் ஆப்னோதி அப்படின்னா முச்சியத்தை, அந்த கரையை அடைகிறான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மோட்சமடைந்து விடுகிறான் அர்த்தம். திரும்பவும் பிறப்பதில்லை. சம்சார சர்வ சம்சார பந்தனைகி முச்சியத்தே அப்படிங்கிறார். எல்லா விதமான பந்தங்களில் இருந்தும் அவனுக்கு மோட்சம் கிடைத்து விடுகிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எவ்வளவோ கட்டுக்கள் இருக்கின்றன, ராகத்வேஷங்கள் இருக்கின்றன, புண்ணிய பாப்பங்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுக்களில் இருந்தும் அவனுக்கு முக்தி கிடைத்து விடுகிறது. அதை தான் இந்த இடத்துல சொல்றார். தத் விஷ்ணோகோ பரமம் பதம், அது அந்த விஷ்ணுவின் உயர்ந்த பதவி. அது விஷ்ணோகோ வியாபனசீலஸ்ய பிரம்மணஹ பரமாத்மனஹ வாசுதேவாக்கியஸ்ய பரமம் பிரகிருஷ்டம் பதம் ஸ்தானம் சதத்வம் இத்யேதத் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க. அதை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய, அந்த பரமாத்மாவுடைய, பிரம்மத்தின், வாசுதேவனின் உயர்ந்த ஸ்தானம் அது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்படி அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விட்டான் அப்படின்னா அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு அர்த்தம். அதிலிருந்து அவனுக்கு திரும்ப வர வேண்டிய அவசியமே இல்லை. மதுசூதன சரஸ்வதி அந்த இடத்துல எழுதுறார். இந்த இடத்துல பஜதி ஏகத்துவமாஸ்திதா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பஜதிங்கிறத எடுத்து சொல்றாருங்க. யோ பஜதி, யார் இப்படியாக நினைத்துக் கொள்கிறார்களோ அப்படின்னாக்க அனுபவத்தில் உணர்கிறார்களோ, எப்படி இந்த விதமாக யாருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்ததோ, எப்படி வரணும் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி தி, நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன். குரு நமக்கு சொல்லிக் கொடுத்தது தத்துவமசின்னு சொல்லிக் கொடுத்தார். நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு. சீடனுக்கு அவனுக்கு என்ன தோன்றணும்னு, ஆம் நான் அதுவாக இருக்கிறேன்னு தோணணும். நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படின்னு தோன்ற வேண்டும். ஆக அகம் பிரம்மாஸ்மி இதி யஹ பஜதி, யாருக்கு அந்த அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த இறைவனுடன் வேறுபாடு அற்றவனாக இருக்கிறேன் என்ற ஒரு ஞானம் ஏற்பட்டு விட்டதோ,
அது எப்படி ஏற்படும் அப்படின்னாக்க குரு சொல்லுவதனால் ஏற்படும், வேதாந்த வாக்கிய சிரவணத்தினால் ஏற்படும். வேதாந்த வாக்கிய ஜேன அப்படிங்கிறார். வேதாந்த வாக்கியத்திலிருந்து அந்த ஞானம் தோன்றுகிறது. அதை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு ஒருவன் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த ஒரு ஞானம் அவனுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். தத்துவ சாட்சாத்காரேன இல்லாவிட்டால் அப்படி தயார்படுத்தி கொள்ளாமல் ஒருவன் இருந்து விட்டானே ஆனால் குரு சொன்னாலும் கூட அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா புரியுமே தவிர நான் அதுவாக இருக்கிறேன் என்று உணர்வு பூர்வமாக அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். வெறும் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அது பரோட்ச ஞானம்னு பெயர். அந்த பரோட்ச ஞானத்தினால ஒரு பெரிய ஒரு லாபமுமே கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. வேண்டியதெல்லாம் அனுபவ ஞானம். அதனாலதான் அபரோக்ஷ ஞானம் வேண்டும் சொல்றார். அந்த வேதாந்த வாக்கியத்திலிருந்து தோன்றக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை யார் அபரோக்ஷீகரோதி, அபரோக்ஷமாக தானாக அதை உணர்கிறானோ அவன் ஜீவன் முக்தா அப்படிங்கிறார். சயேவ ஜீவன் முக்தகா, அவன் தான் ஜீவன் முக்தன். அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, இந்த உடலில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட எந்த பந்தத்திலும் சிக்காதவன் அவன். பந்தங்கள், ராகம் காமம் குரோதாதி பந்தங்கள், ராகத்வேஷாதி பந்தங்கள், புண்ணிய பாப்பாதி பந்தங்கள் எதுவுமே அவனை ஒன்றும் செய்வதில்லை. ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். கிருத்த கிருத்தியா பவதி. ஒரு மனிதன் எதற்காக இந்த உடலில் தோன்றினானோ செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்து முடித்தவனாக ஆகிறான். பரிபூர்ண நிலையை அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். எதனால் அப்படின்னாக்க அவனுக்கு தோன்றும் போது எல்லாருக்கும் அவன் அந்த அவித்யை என்பது இருக்கிறது. அந்த அவித்யை போய்விட்டது இவனுக்கு. அவித்யினால் ஒருவன் தன்னை இந்த உடலுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறான், மற்ற புலன்களுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நான் இந்த உடலாக இருக்கிறேன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா வேதாந்தம் சொல்லிக் கொடுத்ததன் மூலம் அவன் புரிந்து கொண்டு தன்னை இந்த உடலுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல், உடலாக எண்ணாமல் தன்னை பிரம்மமாக எண்ணுகிறான். அகம் பிரம்மாஸ்மின்னு எண்ணி அவித்யினால் தோன்றிய அந்த நான் உடல் என்ற எண்ணத்தை மாற்றி விடுகிறான். அவித்யை முழுவதுமாக அழித்து விடுகிறான். அவித்யா தற்காரிய நிவர்த்தியான்னு போட்டிருக்கிறதுனாலதான் அவித்யை போய் விடுகிறது அவனுக்கு. அவித்யை மட்டும் இல்லை, அதனால் தோன்றக்கூடிய நான் எனது என்ற எண்ணங்களும் போய்விடுகின்றன. அப்பொழுது அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஞானம் அவனுக்கு ஸ்புரிக்கிறது. அவன் தான் ஜீவன் முக்தன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்றார். பஜதி ஏகத்துவமாஸ்திதா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் போட்டிருக்கார். ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான், இருந்து கொண்டிருக்கிறான். அந்த பரமாத்மாவை விட வேறற்றவன் என்ற நிலையில் அவன் இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அந்த யோகி, அவன் எந்த நிலையில், எந்த செயலில், எதையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு மோட்சம் என்பது தடைபடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு சொல்றார், ஜனகர் இருந்தார், பூரண யோகி. அவர் ஒரு நாட்டுக்கு அரசராக இருந்தார். அரசராக இருந்தாலும் கூட அவர் ஞானி, யோகி. அது போன்று யாக்ஞவல்கியர் இருந்தார், பூரண யோகி, ஞானி. அவர் ஒரு குடும்பத்தில் இருந்தவர், அவருக்கு மோட்சம். இப்படின்னு நிறைய உதாரணங்கள் அந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் கொடுத்திருக்கார். இப்படி இவர் இந்த செயலை, அந்த ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடியவன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லவே முடியாது. அவனுக்கு எந்த ஒரு விதியோ நிஷேதமோ கிடையாது. அவன் இப்படி இருக்க வேண்டும் என்று யாராலும் சொல்லவே முடியாது. எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் எப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த மோட்சம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப யோகியோட நிலை சொல்லியாச்சு, யோகத்தின் பலன் சொல்லியாச்சு. யோகியிலேயே உயர்ந்த யோகி யார் அப்படின்னாக்க அதை சொல்றாரு இந்த 32வது ஸ்லோகத்துல. ஆத்ம உபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா எதிவா துக்கம்
சயோகி பரமோமதா அப்படிங்கிறார். ஆத்மௌபம் ஏன சர்வத்திர சமம் பஷ்யதி யோ அர்ஜுன. அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றார், எந்த யோகி எல்லாவற்றையும் சமமாக காண்கிறானோ, தன்னை போன்று எல்லோரையும் நேசிக்கிறானோ, எல்லோரிடமும் சமமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தனக்கு என்று வரும்போது நமக்கு எப்போதும் இன்பம் வரணும்னு நினைக்கிறோம். இன்பம் வந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். துன்பம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதே எண்ணம் மற்றவர்களிடமும் இருக்க வேண்டும். அவர்களுக்கும் இன்பம் வர வேண்டும், துன்பம் வரக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்டு எந்த ஒரு யோகி நினைக்கிறானோ, அப்படி நினைப்பவன் மற்றவர்களுக்கு எப்போதும் துன்பம் ஒருபோதும் செய்வதில்லை, எப்போதும் இன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன். அப்படி அவன் கொடுப்பதால் அவன் அஹிம்சையில் எப்போதும் நிலை பெற்றவனாக இருக்கிறான். அப்படி அஹிம்சையில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு யோகி, எல்லோருக்கும் எப்போதும் நன்மையை செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகி உயர்ந்த யோகி அப்படிங்கிறார். அதனாலதான் எப்போதும் ஆச்சாரியர்கள்லாம் பார்க்கும்போது வசந்தவத் லோகஹிதம் சரந்தகா அப்படின்னு சொல்றார். வசந்தகா அப்படின்னா தென்றல் காற்று. தென்றல் காற்று எப்படி எல்லோருக்கும் ஒரு நன்மையை செய்கிறதோ, அதே போன்று இந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும், அவதார புருஷர்கள் எல்லோரும் ஒரு தென்றல் காற்றை போன்று உலக மக்களுக்கு பெருத்த நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் உயர்ந்த யோகிகள். வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையினால், மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கருணையினால் அவர்கள் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஆத்மௌபம் ஏன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன. யதா மம சுகம் இஷ்டம், எப்படி எனக்கு சுகம் என்பது எனக்கு பிடித்திருக்கிறதோ, ததா சர்வ பிராணினாம் சுகம் அனுகூலம், அதே போன்று மற்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் சுகம் என்பது நன்மையை கொடுக்கிறது. எச்ச துக்கம் மம பிரதிகூலம் அனிஷ்டம் யதா ததா சர்வ பிராணினாம் துக்கம் அனிஷ்டம் பிரதிகூலம். எப்படி எனக்கு துக்கம் என்பது எனக்கு பிடிக்காதோ, எனக்கு வேண்டாம் என்று நான் நினைக்கிறேனோ, அதே போன்று மற்ற உயிரினங்களுக்கும் துக்கம் என்பது வேண்டாம் அப்படின்னு நினைக்கின்றவர் யோகி. ஏனென்றால் அவர் மற்றவர்கள் எல்லோரையும் தன் போன்று அவர் பார்க்கிறார். ஆத்மௌபம் ஏனு அப்படின்னு சொல்லிருக்கு, தன்னை போன்று மற்றவர்களையும் அவர் நினைக்கிறார். தனக்கு சுக்கம் வர வேண்டும், துக்கம் வரக்கூடாது என்று அவர் எண்ணுவது போன்று மற்றவர்களுக்கும் சுகம் வர வேண்டும், துக்கம் கூடாது என்று எண்ணுகிறார் அவர். இப்படியாக எல்லோரையும் சமமாக அவர் நினைக்கிறார். ஆத்மௌபம் ஏன சுகதுக்கே அனுகூல பிரதிகூல்யே துல்லியதையா சர்வபூதேஷு சமம் பஷ்யதி ந கஸ்யசித் பிரதிகூலம் ஆச்சரதி. மற்றவர்களுக்கு யாருக்கும் துன்பம் செய்வதில்லை. அஹிம்சகா இத்தியர்த்தக, அஹிம்சையை கடைபிடிப்பவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்படியாக யார் அப்படி அஹிம்சையை கடைபிடிக்கிறாரோ, யார் அந்த ஞானியோ, யார் அந்த யோகியோ, யஹ ஏவம் அஹிம்சகா சம்யக் தர்ஷனனிஷ்டா, அந்த ஞானத்தில் நிலை பெற்றவராக நிற்கிறாரோ, சக யோகி பரமஹா உத்கிருஷ்டா, அப்படி அந்த யோகி தான் உயர்ந்தவன். எல்லா யோகிகளுக்கும் நடுவிலே அவன் உயர்ந்த யோகி. சர்வ யோகினாம் மத்தியே சக பரமஹா உத்கிருஷ்டா யோகி அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு உயர்ந்த நிலை, அந்த உயர்ந்த நிலை யோகத்தை அடையிறதுங்கிறது பெரிய விஷயம். யோகத்தை பயிற்சி செய்தல்ங்கிறது பெரிய விஷயம். யோகத்தின் உயர்ந்த நிலையை அடைந்து அந்த பரமாத்ம தரிசனத்தை பெற்று அந்த இறைவனுடன் இரண்டர தான் இருப்பவன் என்று உணர்வில் உணர்வது மிகவும் உயர்ந்த நிலை. அப்படி ஒருவன் உணர்ந்து விட்டால் அவன் மற்றவர்களை விட தன்னை வேறாக கருதாமல் தனக்கு எல்லா இன்பங்களும் வேண்டும் என்று எண்ணும் பொழுது மற்றவர்களுக்கும் எல்லா இன்பங்களும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவான். உயர்ந்த நிலையில் இருப்பானவன். அதுதான் உயர்ந்த நிலைன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இவ்வளவு உயர்ந்த நிலையா இருக்கே, இதையெல்லாம் அடையிறது
சுலபமா கஷ்டமா எத்தனையோ இருக்கு இல்லையா, கேள்வியெல்லாம் இருக்கு. அதை எப்படி அடைகிறது? அந்த யோகி என்ற நிலையை அடைவதற்கே மனம் நிற்க வேண்டும், தனக்கு வசம் வர வேண்டும். அதனாலதான் முன்னாடியே சொல்லியிருக்கு, எதோ எதோ நிஷ்சிரதி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்தோ நியம்யை தத் ஆத்மன்யேவ வசம் நையேத் அப்படின்னு. மனம் எங்கெங்கெல்லாம் வெளில வேக வேகமாக போகிறதோ, மனதோட நிலைமையே அதுதான், அதோட தன்மையே அதுதான், வெளில ஓடுறது தான் தன்னுடைய தன்மை. அப்படி ஓடக்கூடிய மனதை மீண்டும் பிடித்து இழுத்து ஆத்மாவில் நிலை பெறச் செய்தல் அப்படிங்கிறது தான் பயிற்சி. அதை சொல்லியிருக்கிற முன்னாடியே. ஆனால் அப்படி பயிற்சி செய்கிறது எவ்வளவோ கஷ்டம். அதை எப்படி சம்பாதிக்கிறது, அந்த நிலையை எப்படி அடையிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முயற்சி. நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்தான் அர்ஜுனனுக்கு இருக்கு. அங்கேருந்து அர்ஜுனன் கேட்குறான், இப்போ அடுத்த இல்லை, மனசை பிடிக்க முடியலையே, உடலை ஒரு இடத்தில் உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, உடலையாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு உட்கார வச்சிடலாம், மனசை உட்கார வைக்கிறது இன்னும் படாத பாடுபட வேண்டியதாக இருக்கு, நம்ம கையில் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏதஸ்ய யதோக்தஸ்ய சம்யக் தர்ஷன லக்ஷணஸ்ய யோகஸ்ய துக்க சம்பாத்தியதாம் ஆலக்ஷ்ய. துக்க சம்பாத்தியதாம் அப்படிங்கிறார். அதை அடைதல் அப்படிங்கிறது மிக 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 கடினமானது, இம்பாசிபிள்னு சொல்லலை, இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கஷ்டம்னு சொல்லியிருக்கான், முடியாதுன்னு சொல்லலை, இதை செய்வது கடினம்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன, வழி இருக்குன்னு அர்த்தம். துக்க சம்பாத்தியதாம் ஆலக்ஷ்ய சுஷ்ரூஷு துருவம் தத் பிராப்தியுபாயம். அப்படி அந்த மனதை அந்த ஒரே இடத்தில் நிலைநிறுத்துதல் என்பது, அதை நிலைநிறுத்துவதற்கான வழி என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பியவனாக அர்ஜுனன், நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பியவனான அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி? யோயம் யோகா த்வயா புரோக்தா சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம் அப்படின்னு கேட்குறான். ஏதோ யோகம் யோகம்னு நீங்கள் சொல்கிறீர்களே, சம்யக் தர்ஷனம் யோகம் அப்படின்னு, அதை அடைந்து விட்டால் எல்லாம் அந்த பிரம்மமே தெரிகிறது அப்படின்னு சொல்கிறீர்களே, எல்லாவற்றையும் பிரம்மமாக காணுதலான யோகம் என்று சொல்கிறீர்களே, ஏ மதுசூதனா, அதை என்னால் எப்படி அடைய முடியும்னு எனக்கு தெரியல. ந ஏதஸ்யாஹம் பஷ்யாமி, இதை என்னால் காண முடியவில்லை. ஏனென்றால் சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம், என்னுடைய மனம் என்பது சஞ்சலமாக இருக்கிறது, அந்த நிலையான நிலையை என்னால் அடைய முடியவில்லை. மனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல. சஞ்சலம் ஹி மனஹா கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம். சஞ்சலமாக இருக்கிறது மனம் என்பது. பிரமாத்தின மிகவும் இழுத்து கொண்டு போகிறது. ஒரு மாடு இருக்குன்னு வச்சுப்போம், அந்த மாடு இப்போதான் நமக்கு தான் தெரியறது, இந்த மாடெல்லாம் காளையெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு இந்த ஒரு வீர விளையாட்டு வேற இருக்கு, அதில் எல்லா விதமான காளை மாடுகளும் ஓடுகின்றன. அது போன்று மனம் இழுத்து கொண்டு ஓடுகிறது ஒரு மனிதனை. பலவத்ருடம், மிகவும் பலமுடையதாக இருக்கிறது மனம். மனம் சொல்றது, மனம் என்ற ஒரு மனம் என்ன சொல்கிறதோ, மனம் போன போக்கில் இந்த உலகம் உடலும் போகிறது. மனதை நிலைநிறுத்த முடியவில்லை, மனத்தை நிலைநிறுத்த முடியாவிட்டால் உடலை நிலைநிறுத்த முடியவில்லை. அது திருடமாக இருக்கிறது. நல்ல இடத்துக்கு போறதான அதுவும் இல்லை, எப்படியோ இழுத்துட்டு போறது, அதுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அந்த இடத்துக்குலாம் இழுத்துட்டு போறது. அதை அடக்குதல்ங்கிறது மிகவும் கடினம். தஸ்ய அகம் நிகிரகம் மன்னிய, அதை நிகிரகம் செய்தல், அடக்குதல், மனதை அடக்குதல் என்பது வாயோரிவது சுதுஷ்கிருதம். இந்த காற்றினை அடக்குவதை போன்றது. காற்றை எங்கேயாவது அடக்கிட முடியுமா என்ன? இருக்கக்கூடிய காற்றை நான் பிடித்து வைத்து விடுகிறேன், இது வீசக்கூடாது அப்படின்னு பிடிச்சு வைக்க முடியாது. எப்படி காற்றை பிடித்து வைக்க முடியாதோ அதே போன்று மனதையும் பிடித்து வைக்க முடியவில்லை, அது மிகவும் கடினமாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. யோயம் யோகஸ்த்வயா புரோக்தா சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம் அப்படின்னு சொல்றார்.
மனஹா சஞ்சலம் அஸ்திரம் இது உபஸ்ருத்திய, மனம் மிகவும் சஞ்சலமாக இருக்கக்கூடியது. சஞ்சலம்னா அசைந்து கொண்டே இருக்கக்கூடியது. மனம் என்று சொன்ன உடனே நமக்கு எது ஞாபகம் வரணும்னா பெரிய ஒரு ஏரி ஞாபகம் வரணும். ஏரி போன்றது மனம். ஏரியில் எப்போதும் ஒரு அலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? கடல்லலாம் பார்த்தா அலை இருந்துகிட்டே இருக்கு. அதுபோல் மனதில் ஒரு அலை இருந்துகிட்டே இருக்கும் எப்போதும். அந்த அலைகள் தான் எண்ண அலைகள். எதையாவது பற்றி ஞாபகம் வைத்து கொண்டே இருக்கும், எதையாவது சொல்லிக்கொண்டே நினைத்து கொண்டே இருக்கும். மனசில் எத்தனையோ எண்ணங்கள் வந்து 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 போகின்றன இல்லையா? அப்படி எண்ணங்கள் செல்வதுதான் எண்ண அலைகள். ஏதாவது ஒன்று வந்து செல்லும். அது சும்மாவே இருக்க முடியாது மனம் என்பது. அதுக்குனால்தான் இதற்கு பேரு சஞ்சலம் அப்படின்னு சொல்றது. அஸ்திரம், ஸ்திரமில்லாமல் இருக்கக்கூடியது. அப்படி ஸ்திரமில்லாமல் சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒரு மனம், அதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், மனதை ஒருமுகப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்றால், நமக்கு ஏதாவது ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். மனதை அதிலேயே செலுத்தி மனதை அதையே நினைக்க வைக்க வேண்டும். அப்படியே ஒரே பொருளை நினைத்து கொண்டு ஒரே மாதிரி மனம் நின்றுவிடும். அப்போ ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளில் மனதை செலுத்தி அதையே ஞாபகம் வைத்து கொண்டு அதையே எண்ணி 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 எண்ணி, அதனால தான் உபாசனைகள்லாம் செய்யும்போது ஒரு மூர்த்தி வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு உருவக்கடவுளை நாம் வைத்துக் கொள்கிறோம். உருவக்கடவுள் மீது வைத்துக்கொண்டு உருவத்தையே தியானம் செய்து மனதை அந்த உருவத்தின் மீது செலுத்தி மனதையே அந்த உருவ வடிவமாக ஆக்கி விடுகிறோம். அது ஒரு விதத்தில் ஒரு சௌகரியம் நமக்கு. ஏன்னா மனம் என்பது எப்போதும் அந்த எண்ண அலைகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால ஏதோ ஒரு எண்ண அலை, ஒரே ஒரு அலையை கொடுத்து வேறு எந்த அலைகளும் வராமல் இந்த ஒரு அலையையே பிடித்து கொண்டிருக்கும்படி செய்து விடலாம். ஆனால் இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டால் சகுணம்னு சொல்லலாம், சாக்காரம்னு சொல்லலாம். உருவத்துடன் கூடியது சாக்காரம்னு சொல்லலாம். ஒரு உருவத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடியதாவது ஒரு அளவுக்கு முடியும் ஒரு மனிதனுக்கு. உருவமும் இல்லாமல், ஒரு குணமும் இல்லாமல், எந்த ஒரு விசேஷங்களும் இல்லாமல் நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய, நிராகாரமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவில் மனதை நிலைநிறுத்துதல்ங்கிறது மிகவும் கடினமானது. ஒரு பொருளில் நிறுத்துவதே மிகவும் கடினம். பொருளற்ற நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவில் நிலைநிறுத்துதல் என்பது மிக 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 கடினம். அதனால தான் சொல்லியிருக்க நிர்விசேஷே சித்தஸ்தைரியம் துஷ்சகம், முடியாது, மிகவும் கடினமானது என்று எண்ணக்கூடியவனான அந்த அர்ஜுனன் அப்படி நிலைநிறுத்துவதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்வதற்காக கிருஷ்ணரிடம் கேட்கிறான். தத் உபாய புபுத்சயா ப்ருச்சதி பிரஷ்னம். எதற்காக அப்படின்னா அந்த அவர் சொல்லக்கூடியதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் கேட்கிறான் கேள்வி. அப்படிதான் கேள்வி கேட்டிருக்கான். யோயம் யோகா துவயா புரோக்தா சாமியேன மதுசூதன ஏதஸ்யாகம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம் அப்படின்னு சொல்லியிருக்கார். யஹாயம் யோகா துவயா புரோக்தா சாமியேன சமத்வேன ஏதஸ்ய யோகஸ்ய அகம் ந பஷ்யாமி நோபலபே. நீங்கள் ஏதோ யோகம் என்று கூறுகிறீர்கள், சமத்துவம் என்ற யோகத்தை பற்றி கூறுகிறீர்கள், எல்லாவற்றையும் சமபாவனையுடன் பார்க்கக்கூடிய, அந்த பிரம்ம பாவனையுடன் பார்க்கக்கூடிய, நிர்விசேஷமாக பார்க்கக்கூடிய, வேறுபாடுகளை துறந்து எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை பார்க்கக்கூடியதான யோகம் என்பதை நான் காணவில்லை, என்னால் அடைய முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய மனம் என்பது மிகவும் சஞ்சலமாக இருக்கிறது. சஞ்சலத்வாத் மனசஹா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அந்த மனம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை அடைய வேண்டும்? அதற்கு உபாயம் என்ன? என்னுடைய மனம் ஓடுகின்றது, பலம் பொருந்தியதாக இருக்கிறது. ஒரு காற்றை அடக்கினால் கூட அடக்கி விடலாம், என்னுடைய மனம் என்பதை அடக்க முடியவில்லை. இதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறான். இதற்கு உண்டான பதிலை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.